Hello viewers, this is Madan from CarControl Driving Academy, training in our car and own car in Chennai at doorstep. So viewers, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினியோட ஓன் காரில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. சார் ஓன் பண்ணியிருக்க வெஹிக்கிள் டாடா நெக்ஸான் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஸோ சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாஸ்க்கு கொடுத்துட்டு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நேரோ ஸ்ட்ரீட்ஸில் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே பார்க்கலாம், ஒரு நல்ல நேரோ ஸ்ட்ரீட்டில் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறார். ஃபுல் வீடியோவே பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக நேரோ ஸ்ட்ரீட்டு ஸ்லோப்பு இதில் தான் இருக்க போகுது. ஸோ நேரோ ஸ்ட்ரீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய கிளச் கண்ட்ரோல், உங்களுக்கு பிரேக் கண்ட்ரோல், ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல், சைடு மிரர் கண்ட்ரோல், லெஃப்ட் சைடு மூவிங் ஆப்ஜெக்ட், ஸ்டாண்டிங் ஆப்ஜெக்ட், ரைட் சைடு மூவிங் ஆப்ஜெக்ட், ஸ்டாண்டிங் ஆப்ஜெக்ட், இது கண்டிப்பாக உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கணும். நான் நிறைய வீடியோஸில் ஏன் நேரோ ஸ்ட்ரீட்டை பொறுத்து நிறைய வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேர் பிகினர்ஸ் நான் ட்ரைனிங் கொடுக்கும்போது ஒரு மெயின் ரோட்ஸ்லையோ ஒரு பெரிய கமர்ஷியல் ரோட்ஸ்லையோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் ஒரு நேரோ ஷீட்லேயோ இல்லை நேரோ ஷீட் கமர்ஷியல் ரோட்ஸில் வரும்போது மட்டும்தான் அவங்களுக்கு பேனிக்கு ப்ளஸ் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் வருதுன்னா நம்ம லெஃப்ட் சைடு மூவிங் ஆப்ஜெக்ட், ஸ்டாண்டிங் ஆப்ஜெக்ட் கால்குலேட் பண்ணணும். மூவிங் ஆப்ஜெக்டாக இருந்தால் ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் வைக்கணும். ஏன்னா நடந்து போகிறவங்க அவங்களே வந்து சைடு மிரரில் அவங்களே தட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ ஸ்டாண்டிங் ஆப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரே கால்குலேஷன், ஒரு மீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சு போனீங்க பாருங்கள். 3 பேர் நடந்து போகிறாங்கன்னா நம்ம கொஞ்சம் கால்குலேட்டிவாக ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் வெளியே வரது போகிறது தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம கரெக்டாக போனாலும் அவங்க வந்து நம்ம கிட்ட போய் ஆரம்பிச்சாலும் பேனிக் ஆகிடுவாங்க. இன்கேஸ் பார்க்காம வந்தாலும் நம்மளோட வெஹிக்கிள் வந்து இட்டாகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ நேரோ சீட்டில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு 6 விஷயம் அப்படின்னா, கால்குலேஷன். இப்போ இங்கே நிற்கிறாங்க, லெஃப்ட் சைடில் நிற்கிறாருன்னா நம்ம ரைட் சைடில் ஒரு பைக் வருதுன்னா நம்ம கால்குலேஷன் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நம்மளோட வெஹிக்கிள் கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் போதான்னு முதல்ல பார்க்கணும். ஸோ அது இல்லாமல் உங்களோட சைடு மிரர் யாரையும் தட்டக்கூடாது. உங்களுடைய ஸ்பீட் அனலைசேஷன் கால்குலேஷன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக லீனியராக இருக்கணும். ரொம்பவும் ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுத்து ரொம்ப ஸ்பீடாகவும் போகக்கூடாது. எந்த இடத்துல ஒரு புஷ் கொடுக்கணுமோ அந்த இடத்துல புஷ் கொடுக்கணும். எந்த இடத்துல வந்து நம்ம ஸ்லோவாக போகணுமோ ஸ்லோவாக போய் தான் ஆகணும். இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் 2 பெரிய வெஹிக்கிள் மூவிங் ஆப்ஜெக்ட் இல்லாமல் ஸ்டாண்டிங் ஆப்ஜெக்டாக இருக்குது. அந்த வேனுக்கு ரைட் சைடில் என்ன இருக்குன்னு தெரியல, பிளைண்ட் ஸ்பாட்டு. ஸோ ஹார்ன் அடிச்சுட்டு ஸ்லோவாக நம்ம ரைட் சைடு வெளியே வந்துட்டு லெஃப்ட் சைடு மிரர் பார்த்துட்டு நம்மளோட காருக்கும் அந்த வேனுக்கு என்ன கேப் இருக்கோ திருப்பி உள்ளே அணைச்சிடணும். இது நிறைய பேர் பண்ண மாட்டீங்க, பிளைண்டாக வரீங்க. ஸோ அதே மாதிரி டிரைவர் நிற்கிது, ரைட் சைடில் 2 வீலர்ஸ் வராங்க. இவங்க 2 பேருக்குள்ளேயும் எப்படி அனுசரித்து போகணுன்றதை நம்ம கிளியர் கட்டாக அனலைஸ் பண்ணணும். எப்பயுமே இந்த மாதிரி நேரோ ஸ்ட்ரீட்ஸ் போகும்போது லெஃப்ட் சைடுக்கும் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ரைட் சைடுக்கு எப்படி நீங்கள் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப 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 கண்டிப்பாக முக்கியம். அது பண்ணலைன்னா உங்களோட வெஹிக்கிள் லெஃப்ட் சைடில் கண்டிப்பாக தட்டுப்படும். பாருங்க, ஒரு ஆப்போசிட்ல ஒரு கார் வருது. சார் ஸ்லோ டவுன் பண்ணி இப்போ செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு மாற்றிட்டு இப்போ ஸ்லோவாக அந்த 2 மீட்டிங் பாயிண்ட்டில் எந்த அளவுக்கு கிராஜுவலாக போகுதுன்றதை பார்க்கணும். லெஃப்ட் சைட் கால்குலேஷன் பார்க்கணும். அதேமாதிரி ஒரு வெஹிக்கிள் கிராஸ் ஆகும்போது ரைட் சைடு மிரர்லையும் பார்க்கணும். நம்மளோட வெஹிக்கிள் கிராஸ் ஆகிறதுக்கும் க்ளீனாக வந்து மேட்ச் ஆகுதா. இன்கேஸ் ரொம்ப ரைட் திருப்பிட்டாலும் ஸ்க்ராட்ச் ஆகிடும், லெஃப்ட் சைடு ஓவராக போயிட்டாலும் லெஃப்ட் சைடில் ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெதுவாக தான் வரும். ரொம்ப பேனிக் ஆகிடக்கூடாது. இந்த இடத்துலலாம் நீங்கள் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகணும். ஏன்னா அதிகமாக கொடுத்துட்டாலும் கண்ட்ரோல் எல்லாம் போய்டும். ஸ்லோவாக போனாலும் பின்னாடி வரவங்க உங்களை ஹார்ன் அடித்து இரிட்டேட் பண்ணுவாங்க. ஈவன் இன்கேஸ் எல்போர்டு நீங்கள் போட்டிருந்தாலுமே அது இப்போ யூஸ்வலாக நடக்குது. மக்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க மாட்டுறாங்க. சில பேர் வந்து உங்களுக்கு வே கொடுக்குறாங்க, சில பேர் ஹார்ன் அடிப்பாங்க. அதை நீங்கள் தான் அனுசரிக்கணும். இப்போ பாருங்க, ஒரு வெனியூ பார்த்தீங்கன்னா அழகாக நம்மளுடைய அந்த கால்குலேஷனை புரிஞ்சுட்டு அழகாக லெஃப்ட் நல்லா ஒதுக்கி வராரு. நம்மளும் ஸ்டாப் பண்ணிவிட்டு மெதுவாக நம்மளோட லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட், வெஹிக்கிள் கிராஸ் ஆகுது. முதல்ல உங்களுக்கு உங்களோட வெஹிக்கிள் இந்த கேப்பில் போகுமா போகாதன்றதை நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணாமல் எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்காதீங்க. 1% டவுட் இருந்தால் கூட வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணிடுங்க, ஸ்க்ராட்ச் வாங்கிடாதீங்க. ஏன்னா அது ஒன்ஸ் அப்படி ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ், உங்கள் மேலே இருக்க கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக போயிட்டு அந்த ரீகெயின் பண்ணுறது, அந்த கான்ஃபிடன்ஸ் திருப்பி உங்களுக்கு ஷூட் அப் ஆகிறதுக்கு கண்டிப்பாக லேட் ஆகும். ஸோ நேரோ ஸ்ட்ரீட்ஸில் இந்த மாதிரி டஃப்பான சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் எடுத்த உடனே பிகினர்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வந்து உங்களோட கையும் காலும் உங்களோட கண் எல்லாமே நல்ல ப்ராக்டிஸ் ஆன பிறகு அதுக்கப்புறமா நேரோ ஸ்ட்ரீட்ஸில் போங்க. அது வரைக்கும் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கில் கொஞ்சம் பிஸியான ரோட்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு நேரோ ஸ்ட்ரீட்ஸில் வரும். நேரோ ஸ்ட்ரீட்ஸில் நிறைய மிஸ்டேக்ஸ் நான் பண்ணுறது என்னென்னா லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் இது என்ன ரீசனுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ரைட் சைடு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா மிரர் பார்க்குறதுலையுமே தப்பு பண்ணுறாங்க. ப்ளஸ் ரைட் சைடில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தாலும் இந்த மாதிரி லெஃப்ட் சைடு ஹிட்டிங் ஆப்ஜெக்டில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். இப்போ பாருங்கள், இந்த நேரோ ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்லோப்பு, பெரிய ஒரு ஸ்கூல் வேன் வருது. சார் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த 2 கேப்பிங்கில் எப்படி போகிறாரு பாருங்கள். ஸோ இந்த கேப்பிங் அனலைசேஷன்ன்றது கண்டிப்பாக கொஞ்சம் முன்னாடியே ப்ரீ அனலைசேஷன் பண்ணணும். ப்ளஸ் உங்களோட மூவிங் ஆப்ஜெக்ட் கால்குலேஷன், ஸ்டாண்டிங் ஆப்ஜெக்ட் கால்குலேஷன், இது 2மே க்ளீனாக இருக்கணும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா சரியான ஸ்லோப்பு, ப்ளஸ் இந்த டேர்னிங் பாருங்களேன் பயங்கரமாக டஃப்பாக இருக்கும். நெக்ஸான் பொறுத்தவரை கொஞ்சம் பெரிய வெஹிக்கிள். ஸோ இந்த இடத்துல எப்படி அனலைஸ் பண்ணி சார் எப்படி டேர்ன் பண்ணுறாரு நீங்களே பாருங்கள். அழகாக செகண்ட் டு ஃபஸ்ட்டு வந்துட்டார். ஸ்லோப்பில் விட்டால் வெஹிக்கிள் முன்னாடி போய்டும். இந்த கட்டிங் பாருங்களேன், ரைட் சைட்லேயுமே ரொம்ப டஃப்பு, லெஃப்ட் சைடும் சரியான டஃப். நான் நிறைய வீடியோஸில் இந்த ரோடை நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ போகிற இடமும் பார்த்திங்கன்னா ஒரு வெஹிக்கிள் போகிறதுக்கு தான் வழியை தவிர இன்னொரு வெஹிக்கிள் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம ஒன்று லெஃப்ட் கட்டி போகணும், இல்லைனா நம்ம பேக்கில் ரிவர்ஸ் எடுத்து போகணும். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா பயங்கரமான குட்டி ரோடில் பொறுத்த வரைக்கும்
உங்களோட வீல் ஜட்ஜ்மெண்ட், உங்களோட ஸ்டீரிங் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்க, இந்த லெஃப்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வர லெஃப்ட் எடுப்பார். இந்த லெஃப்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டஃப்பாக இருக்கும். டக்குன்னு டேர்ன் பண்ணிவிட்டு உடனே ஸ்ட்ரைட் பண்ணணும். பாருங்கள், அழகாக டேர்ன் பண்ணும்போது டேர்ன் ஆகிடுச்சு. இப்போ அகெயின் ஸ்ட்ரைட். இதுவுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வெஹிக்கிள் உள்ள என்ட்ரி ஆகும், இல்லை ஒரு வெஹிக்கிள் எக்ஸிட் ஆகும். இந்த மாதிரியான கேப் தான். திருப்பியும் பாருங்கன்னா இதுவுமே ஒரு குறுக்கடான டேர்னிங் தான். இந்த டேர்னிங்லேயுமே பார்த்தீங்கன்னா பொறுமையாக டேர்ன் பண்ணுவார். மெதுவாக டேர்ன் பண்ணும்போது உங்கள் சைடு மிரர் வெளியே வந்தோடனே கட் பண்ணுங்கள். சைடு மிரர் லெஃப்ட் சைடு கட் பண்ணிங்களா, கண்டிப்பாக சைடு மிரர் வாட்ச் பண்ணுங்கள். ரைட் சைடு கட் பண்ணிட்டீங்களா, ரைட் சைடு மிரர் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இதை பண்ணாமல் டேர்னிங்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லெஃப்ட் வீல் திரும்பிடும் போது ஃப்ரண்ட் வீல் திரும்பிடும், பேக் வீல் எதையாவது ஸ்க்ராட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்காங்க, ரைட் சைடில் ஒருத்தர் நிற்கிறாங்க, டோர் திறந்துருக்கு. ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக எந்த இடத்துலையுமே மிஸ் அவுட் ஆகலை. ஏன்னா அவருடைய கால்குலேஷன் வந்து முன்னாடியே நாங்கள் நம்ம இந்த மாதிரி ரோட்ஸ் கொடுக்காம அவர் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பண்ணதால் மட்டும்தான் இந்த மாதிரி க்ளீனாக பண்ண முடியுது. பாருங்கள், லெஃப்ட் சைடு 2 வீலர், ரைட் சைடு 2 வீலர் ரெண்டு பேருமே தட்டக்கூடாது. தட்டினா வண்டி ஸ்க்ராட்ச் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல அழகாக வெஹிக்கிள் பாஸ் அவுட் ஆகிட்டு இப்போ பாருங்கள் அழகாக ரைட் சைடில் திரும்ப போகிறேன். ரைட் சைடு திரும்பும்போது எப்பயுமே நிறைய பேருக்கு நிறைய விட சொல்லியிருக்கேன், லெஃப்ட் க்ளோஸ் லெஃப்ட், ரைட்டு ஒயிட் ரைட்டு. இப்போ பாருங்கள் அகெயின்ஸ்ட் டு த சேம் பொசிஷன் வெஹிக்கிள் வந்து அழகாக ஸ்ட்ரைட் பண்ணிட்டாரு. பெரிய லாரி ஒன்று வருது, அங்கே பாருங்கள் வந்துட்டாரா. இப்போ பாருங்கள் அழகாக நம்ம நின்றுட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நடக்க போது என்னென்னா பதட்டப்படக்கூடாது. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் பதட்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வெஹிக்கிள் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அகெயின் இந்த ரோடும் பார்த்தீங்கன்னா சேம் லைக் தட் அதே மாதிரி நேரோ ஸ்ட்ரீட் தான். பட் இது வந்து அதை விட வந்து ரொம்ப 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 குட்டியான ஸ்ட்ரீட். இங்கே பாருங்கள், இப்போ ரோடுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது நீங்களே ஷாக் ஆவீங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப குட்டி ஸ்ட்ரீட். இதில் ஏன்னா இந்த மாதிரி ரோடு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லா விதமான ரோட்ஸும் நீங்கள் கவர் பண்ணாதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள் செம்ம டெட்லியான அப்படியே நேரோ ஸ்ட்ரீட்லேயே ரொம்ப குட்டியான ரோடுங்க. பாருங்கள், ஒரு பெரிய வெஹிக்கிள் இல்லை, ஒரு சின்னதாக ஒரு ஆட்டோ வந்தால் கூட நம்மளால் வந்து போக முடியாது. அந்தளவுக்கு ரிவர்ஸ் எடுக்கணும், இல்லைனா உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். கரெக்டாக நெக்ஸ்டான விட கொஞ்சம் பெரிய வெஹிக்கிளாக இருந்தாலுமே கண்டிப்பாக சுகுராக போகும். ரொம்ப நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், இல்லைனா உங்கள் வெஹிக்கிள் ஸ்க்ராட்ச் ஆகும். பாருங்கள், இந்த ரோட்லேயுமே 2 வீலர் பார்க் ஆகிருக்கு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 வீலர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ரோடுமே ரொம்ப குறுக்கடான ரோடு. இந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு லெஃப்ட் சைடு வந்து எப்பவுமே பார்த்துக்கிட்டே இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக லெஃப்ட் சைடு உங்கள் கண் எந்த அளவுக்கு ரைட் சைடுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் தரீங்களோ லெஃப்ட் சைடுக்கு பாருங்கள். அழகாக ஒரு மிரர் பார்த்து எந்த அளவுக்கு ஒதுக்காரு பாருங்கள். இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருப்பி ரோடு வந்து இதுவே குறுகலான ரோடு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ரொம்ப குறுகலாகிடுச்சு. இப்போ ஒரு டேர்ன் வரும், அந்த டேர்னுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரொம்ப க்ளோஸாக இருக்கும். எப்பயுமே டேர்னிங்ஸில் லெஃப்ட் சைடு க்ளோஸாக இருந்தால் ரைட் சைடு போயிடுங்க. ரைட் சைடு க்ளோஸாக உங்களுக்கு டேர்ன் ஆகிற மாதிரி இருந்தால் லெஃப்ட் சைடு எவ்வளோக்கு வெஹிக்கிளை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த லெஃப்ட் டேர்ன் எடுக்க போகிறோம். இந்த லெஃப்ட் டேர்ன் இடத்துல ஒரு வால் இருக்கும், ரைட் சைடில் ஒரு வீடு இருக்கும். நான் ஃபுல்லாக அவருக்கு ரைட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் ரைட்டு ஃபுல்லாக போயிட்டு இப்போ இந்த கட்டிங்கை பாருங்கள் அப்படியே ஸ்லோவாக சுகுராக கட் ஆகும். இப்போ கட் ஆகிட்ட பிறகு கிளச்சையும் ஸ்பீடாக விட்டுறக்கூடாது, ஸ்டேரிங்கையும் கண்ட்ரோலையும் கரெக்டாக வச்சுக்கணும். லெஃப்ட் சைட்லேயே நீங்களே பார்க்கலாம், நிறைய செடிங்க இருக்குது, வால் இருக்குது. ரைட் சைடில் வந்து ஒரு 2 வீலர் கிராஸ் ஆகிறாரு. இவர் 2 பேரையும் அனலைஸ் பண்ணுறதுன்றது நம்மளுக்கு ப்ரீ அனலைசேஷன் மெத்தட் சொல்லுவோம். அதாவது ஒரு வெஹிக்கிள் உள்ளே போகுமா போகாதா, தட்டுமா தட்டாது, இன்கேஸ் தட்டுற மாதிரி 1% உங்களுக்கு டவுட் இருந்தாலும் தப்பே கிடையாது, வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணிடுங்க. பின்னாடி வரவங்க ஹார்ன் அடித்தாலும் பரவாயில்ல, நம்ம வெஹிக்கிள் நம்ம ஸ்க்ராட்ச் ஆகாமல் யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம போகணும். ஒரு நிமிஷமோ இல்லை ஒரு செகண்டோ நிப்பாட்டி போகிறதுல எந்த தப்பும் கிடையாது. பதட்டம் மட்டும் படாதீங்க. பிகினர்ஸ் மெயினாக சொல்கிறேன், அவசரம் மட்டும் பற்றாதீங்க. பட்டு எதையாவது ஒரு இடத்துல தட்டிட்டாலோ இல்லை யார் மேலே நீங்கள் இடிச்சு உங்கள் வெஹிக்கிள் ஸ்க்ராட்ச் ஆனோ இல்லை மற்றவங்க நீங்கள் இடிச்சிட்டாலோ அது உங்களுக்கு உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலில் எவ்வளோக்கு கஷ்டப்பட்டு நீங்கள் எடுத்து வந்தீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் லூஸ் பண்ணிடுவீங்க. அது நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். சில பேர் அதை எடுத்துப்பாங்க, டிசி பாலிசி மாதிரி எடுத்துக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நான் திருப்பி எனக்கு கார் எடுக்க மாட்டேன், எனக்கு வந்து பயமாக இருக்குது, நான் எங்கன்னா போய் இடிச்சிருவணும்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு மாதிரி எனக்கு இருக்குது, நான் அதனால் டிரைவர் போட்டு தான் நான் ட்ரை பண்ணுறேன் சார். நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, நான் ஒரு 3 வருஷம் முன்னாடி கார் கற்றுக்கிட்டேன், 2 வருஷம் முன்னாடி கார் கற்றுக்கிட்டேன், பட் இது மாதிரி ஆயிடுச்சு, அதில் நான் கார் எடுக்கிறதே இல்லை. இந்த ரீசனுக்காக தான் சொல்கிறோம். பிகினர்ஸ் வந்து எப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் காலி ரோடு, கொஞ்சம் பெரிய ரோடு, ஒரு 30 அடி ரோடு, ஒரு 40 அடி ரோடு நீங்கள் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களை அறியாமையே உங்கள் கார் வந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு ஒரு 15-20 டேஸில் வந்துருச்சுன்னா அப்போ உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. ஆஸ் அ ட்ரெயினராக நாங்கள் வந்து ஒரு டூல் தான், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். இந்த வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் ப்ராக்டிகலாட்டியாக பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன் தவிர, பட் இந்த வீடியோஸை வச்சு நிறைய பேர் எங்களை சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பார்த்தே நான் கற்றுக்கிட்டேன், பட் எல்லாமே எல்லாராலையும் முடியும்னு சொல்ல முடியாது. இப்போ இது வந்து ஒரு ரஃப் ஃபிகர் தான். பட் நீங்கள் எங்கிட்ட ட்ரைனிங் வரும்போது இது கம்ப்ளீட்டாகவே மாறும். ஸோ இது எல்லாமே நான் ஏன் இந்த மாதிரி ரோட்ஸ் கொடுக்குறோம், என்னென்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு வீடியோவாக போடுறோம் அப்படின்னா, ப்ராக்டிகாலிட்டி இது வந்து கார் கண்ட்ரோல் ட்ரைனிங் அகாடமியில் இந்த மாதிரி ட்ரைனிங்கும் நாங்கள் கொடுக்குறோம். இந்த மாதிரி எங்ககிட்ட கண்ட்ரோல் இல்லாமல் அவங்களோட ஓன் வெஹிக்கிளில் இந்த மாதிரி பண்ணுறோன்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோஸை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அது வந்து வியூவர்ஸ்க்கும் போகுது. ஸோ நேரோ ஸ்ட்ரீட்ஸில் நான் மேக்ஸிமம் நிறைய வீடியோஸில் சொன்னது தான் இந்த 5 விஷயங்கள். அதாவது ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல், பிரேக் கண்ட்ரோல், உங்களுடைய கிளச் கண்ட்ரோல், லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் ஜட்ஜ்மெண்ட், சைடு மிரர், லெஃப்ட் சைடு ரைட் சைடு மிரர். பதட்டப்படாமல் போனீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் போய் அந்த வெஹிக்கிளும்
தட்டாமல் ஸ்க்ராட்ச் பண்ணாமல் நீங்கள் இருப்பீங்க. மற்றவங்க யாருனா வந்து உங்களால் ஸ்க்ராட்ச் பண்ணால் தான் உண்டு. ஸோ நான் இந்த விஷயத்தை எல்லாமே திருப்பியும் உங்களுக்கு நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நேரோ ஷீட்ஸில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வேறு ஏதாவது உங்களுக்கு நீங்கள் கமெண்ட்டை படிச்சுட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி ரோட்ஸில் பர்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வந்து வீடியோ வந்து உங்களுக்கு ரீச் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நேரோ ஷீட்ஸில் மேக்ஸிமம் டு த கோர் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு மேனுவல் காரில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, நேரோ ஷீட்ஸில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இந்த மாதிரி வீடியோஸ் நான் வந்து உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கார் கண்ட்ரோல் டிரைவிங் அகாடமி. திஸ் இஸ் மதன் குமார். விவர்ஸ் சீட் பெல்ட் போடுங்க, பக்கத்தில் உட்கார சீட் பெல்ட் போட என்ஹான்ஸ் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த சேஃப்டியை நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி தரும். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ விவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.